ஹாய் எவ்ரிபடி. 10 தினசரி ஆங்கில வாக்கியங்கள் பார்ப்போம். முதல் வாக்கியம் என்னென்னா, நோ நாட் அட் ஆல். இது எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா, இப்போ யார்கிட்டயா சண்டை போட்டுட்டு அவங்கள்ட்ட பேசவே இல்லை, அவங்க வீட்டுக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே கேட்பாங்க, எங்கள் வீட்டுக்குனா நீங்கள் வர மாட்டீங்க இனிமேல், அப்படின்னா இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது நோ நாட் அட் ஆல். ரெண்டாவது விஷயம், திஸ் இஸ் டூ மச் ஃபார் மீ டு ஹேண்டில். அதாவது இது எனக்கு ரொம்ப அதிகங்க, என்னுடைய திராணிக்கு மிஞ்சி இருக்குதுங்க இந்த வேலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது சொல்லலாம். மூணாவது விஷயம், இட் டசன்ட் அ மேட்டர் இஃப் யூ டோன்ட் டாக் வித் மீ. டசன்ட் அ மேட்டர் அப்படின்றது என்ன தெரியுமா? எனக்கு அதனால் ஒரு பெரிய விஷயம்னா இல்லைங்க, பிரச்சனைனா இல்லைங்க, எனக்கு நீங்கள் பேசலைன்னா என்ன குறைஞ்சா போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். ஃபோர்த் ஒன், திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். ஏங்க நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதுதான் இது. ஃபிஃப்த் ஒன், ஐ எம் டெட் டயர்ட் டுடே. அடித்து போட்ட மாதிரி ரொம்ப ஓய்வு, அதை டயர்டாக இருக்கேங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. சிக்ஸ்த் ஒன், ஐ வில் டாக் டு யூ. நான் உங்கள்கிட்ட பேசுகிறேங்க அப்படின்னு நீங்களாக அவங்கள்ட்ட சொல்லும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து, வாட் இஸ் ராங். என்னங்க பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா வாட் இஸ் ராங் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்து, கீப் இன் டச். ஏதாவது ஒரு மீட்டிங்கில் நம்ம வித்தியாசமான நபர்களை பார்ப்போம், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்ப்போம், அவங்ககிட்ட நம்ம சொல்லுவோம், நல்லா பேசி பழகிட்டீங்க அப்படின்னா கீப் இன் டச், தொடர்பிலே இருங்க, நிறைய பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். நைன்த் ஒன், ஹவு டேர் யூ. இது வந்து கோவத்தில் சொல்கிறது, எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பேசுவீங்க, அந்த மாதிரி கோவத்தில் சொல்லும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 10th ஒன், யூ சேஞ்ச் யுவர் கேரக்டர் ஃப்ரம் டைம் டு டைம். அதாவது நேரத்துக்கு நேரம் உங்கள் குணத்தை மாற்றிக்கிட்டே இருக்க அப்படின்னு நம்ம கோவத்தில் சொல்லும்பொழுது நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி தினசரி வாக்கியங்கள் நீங்களாக ஓனாக க்ரியேட் பண்ணுறதுக்கு பாசிபிள் இங்கிலீஷில் நம்ம ஆன்லைன் கோச்சிங் எடுக்கிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1-to-1 செஷன், குரூப் செஷன், பேசிக் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரோம். முக்கியமாக 32 டெக்னிக்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஓனாகவே நீங்கள் கதைகள் எல்லாமே எழுதுறதுக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் இந்த கோர்ஸில் சேரணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியட்டாக தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பேஜ் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.